ஹாய் வீவர்ஸ், வாழைப்பூவில் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். 2 வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு வாழைப்பூ. இது வேறு வாழைப்பூவாக இருந்தாக்கி கூட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கசக்கும். நாட்டு வாழைப்பூ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வாழைப்பூவை கூட்டு வச்சு சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்களை தவிர்க்க முடியும். வாழைப்பூவில் வெளியில் உள்ள தோலை உரித்து இப்படி தான் சீப்பாக எடுக்கணும். உள்ள பூவை. வாழைப்பூவில் அயன், ஃபைபர், கால்சியம் இந்த சத்தெல்லாம் காணப்படுது. மலச்சிக்கல், இரத்த சோகை இதெல்லாம் வராமல் தடுக்குது. பாருங்கள், வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கேன். அது வெளியில் உள்ளதெல்லாம் உரிச்சிட்டு அது கரெக்டாக அந்த பூவை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணணும். வாழைப்பூவிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவில் இதை எடுத்து தூர போடணும். இது யூஸ் பண்ணக்கூடாது. இதையும் உள்ளே போட்டோம்னா நமக்கு வயிறு வலிக்கும். அந்த ஒன்று பிக்காக இருக்குது, இது வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க. அதையும் எடுத்து தூர போடணும். இந்த ரெண்டையுமே எடுத்து தூர போட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது வயிறு வலிக்கும். பலூன் மாதிரி இருக்கிறதையும் அந்த ஒல்லிய வளர்த்தியாக இருக்கிற இந்த இதையும் எடுத்து தூர போடுறேன். ஒவ்வொரு இதிலேருந்து எடுத்து தூர போட்டுட்ருக்கேன். வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு குடல் மாதிரி இருக்கும், ஆட்டு குடல் மாதிரி காணப்படும். கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ இந்த வாழைப்பூவில் தண்ணி ஊற்றி ஒரு அவிய வைக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம அவிய வைக்கலைனாக்கி கூட்டு வைக்கும்போது நறுன்னு கடிபடும். அவிய வச்சுட்டு அப்புறம் தண்ணியை தூர ஊற்றிட்டு யூஸ் பண்ணாக்கி வாழைப்பூ வந்து கசக்காது. கூட்டு செய்கிறதுக்கு தேவையானது பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவை துருவி வச்சுருக்கேன். வாழைப்பூ தண்ணியிலேருந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஆயில் வச்சுருக்கேன், சால்ட்டு, மஞ்சள் தூள். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் உள்ளி போடுறேன். உள்ளி பொரிஞ்சதும் கருவேப்பிலை. கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அவிச்சு வச்சுருக்க வாழைப்பூவை தட்டுறேன். வாழைப்பூவை நல்லா கிண்டணும். தேவையான அளவு உப்பு போடுறேன். தட்டு வச்சு மூடி வச்சுருக்கேன். அப்போ தான் வேகும் சீக்கிரத்தில். தட்டை ஓப்பன் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். துருவி வச்சுருக்க தேங்காயும் உள்ளே போடுறேன். சின்ன சீரகம் போடுறேன். நல்லா வதக்குறேன். டேஸ்டான வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.